Hello everyone, I am Raj. Welcome to our channel. Sexual reproduction in flowering plants அப்படின்ற சாப்டரை நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதோடைய கண்டினியூஷனாக இன்றைக்கி நம்ம ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றி தான் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம நடத்தக்கூடியது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட்டில் வந்து மேல் கேமிட்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் ஒரு பிளான்ட்டில் எந்த பார்ட்டில் எந்த ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து மேல் கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஒரு பிளான்ட்டில் எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த மேல் கேமிட்ஸ் வந்து எப்படி வந்து ஃபீமேல் கேமிட் கிட்ட வருது, ஒன்றா வந்து சேருது, அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ கேமிட் ட்ரான்ஸ்ஃபரையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு வரும்போது டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் குட்டி குட்டி டாபிக், ஓகேங்களா? ஸோ மெயினான விஷயம் இதுதான். மேல் கேமிட்ஸ் வந்து ஒரு பிளான்ட்டில் எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது, அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து ஃபீமேல் கேமிட் கிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த விஷயங்களை தான் மெயினாக ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து எந்த இடத்துல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், ஃப்ளவரில் வந்து நடக்கும். சரி, அந்த ஃப்ளவர் வந்து ஒரு பிளான்ட்டில் எப்படி உருவாகும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பிளான்ட்டு, இதில் நிறைய லீஃப்லாம் வந்து இருக்குது. இப்போ இந்த பிளான்ட்டோடைய ஒரு ஷூட்டை எடுத்துக்கலாம். ஷூட்டோட டிப்பில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எபிக்கல் மெரிஸ்டம் வந்து இருக்கும். அப்போ ஷூட்டோட டிப்பில் வந்து என்ன இருக்குது, எபிக்கல் மெரிஸ்டம் இருக்குது. இந்த எபிக்கல் மெரிஸ்டத்தோட வேலை என்ன அப்படின்னா, இது கண்டினியூஸாக வந்து டிவைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வந்து டிவைட் ஆகிறதால அந்த ஸ்டெம், அந்த ஷூட் வந்து ரொம்ப லென்த்தாக வந்து வளர்கிறதுக்கு அது ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எபிக்கல் மெரிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, சம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஃப்ளோரல் மெரிஸ்டமாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அப்போ ஃப்ளோரல் மெரிஸ்டமாக இது கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன உருவாகும், ஃப்ளவர்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ளவர் அப்படின்றது ஒரு மாடிஃபைடு ஷூட் அப்படின்றத மட்டும் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஃப்ளவர் அப்படின்றது என்ன, இட் இஸ் மாடிஃபைடு ஷூட். எப்படி உருவாகுது, செவரல் ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ரிசல்ட் இன் டிஃப்ரென்சியேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளோரல் ப்ரிமாடியம். ஃப்ளோரல் ப்ரிமாடியம் அப்படின்றது என்ன, அந்த ஷூட்டோட டிப்பில் இருந்த எபிக்கல் மெரிஸ்டம் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃப்ளோரல் மெரிஸ்டம். அந்த ஃப்ளோரல் மெரிஸ்டம் தான் நம்ம ஃப்ளோரல் ப்ரிமாடியம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஃப்ளவர் அப்படின்றது வந்து அந்த ஃப்ளோரல் மெரிஸ்டத்திலிருந்து தான் வந்து உருவாகுது. ஸோ அப்போ ஃப்ளவர் உருவாகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஃப்ளோரல் ப்ரிமாடியம். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு பிளான்ட்டில் ஃப்ளவர் அப்படின்றது சாலிட்டரியாக இருக்கலாம், தனியாக வந்து இருக்கலாம். இப்போ ரோஸ் பிளான்ட்டை எடுத்துக்கலாம், இல்லை ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டை எடுத்து பாருங்கள். அதில் ஒரு ஃப்ளவர் அப்படின்றது தனியாக வந்து இருக்கும். ஸோ இதுவே வந்து இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஃப்ளவர் வந்து கிளஸ்டராக இருந்துச்சு, ஒரு குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஃப்ளாரசன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா மேரிகோல்டு பிளான்ட்டு, அதுக்கப்புறம் பனானா ஃப்ளவர், இது எல்லாமே வந்து பாருங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஒன்றா இருக்கும். சன்ஃப்ளவர் அது எல்லாமே பாருங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து பெருசாக வந்து ஒரு கிளஸ்டராக இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் இன்ஃப்ளாரசன்ஸ். அப்போ இன்ஃப்ளாரசன்ஸில் என்ன இருக்கும், ஃப்ளோரல் பட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து ஒரு ஃப்ளவருக்குள்ளே தான் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்க போகுது. ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லாம் வந்து இருக்குது. அப்போது ஒரு ஃப்ளவருடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃப்ளவரில் என்னென்ன மாதிரியான பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதில் எந்த இடத்துல வந்து ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்குது, அந்த ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்குள்ளே எந்த இடத்துல கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம ஃப்ளவருடைய ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் மெயினாக 4 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து கேலிக்ஸ், ரெண்டாவது கொரோலா, மூணாவது ஆண்ட்ரிஷியம், அதுக்கப்புறம் நாலாவதாக வந்து கைனீஷியம். இந்த மாதிரி மொத்தம் 4 பார்ட் இருக்குது. சரி, இப்போ கேலிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு ஃப்ளவருடைய அவுட்டர் வால் வெளியில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் கேலிக்ஸ். ஒட்டு மொத்தமாக நிறைய செப்பல்ஸ் இருக்கும். ஸோ அதாவது நிறைய செப்பல்ஸ் அப்படின்றது என்ன, ஒரு இண்டிவிஜுவல், கேலிக்ஸோட ஒரு இண்டிவிஜுவலுக்கு பேர் செப்பல். ஒரு 5 செப்பல் இருக்குது அப்படின்னா அந்த 5த்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃப்ளவருடைய அவுட்டரில் வந்து இருக்கக்கூடியது. இப்போ ரோஸ் எல்லாம் வந்து பட்டாக இருக்கும்போது அதை கவர் பண்ணி க்ரீன் கலரில் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து செப்பல் தான். ஸோ அப்போ செப்பல் அப்படின்றது என்ன, ஒரு ஃப்ளவருக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுக்காக வெளியில் அவுட்டர் மோஸ்ட் லேயரை தான் நம்ம
கேலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட இண்டிவிஜுவலுக்கு பேர் செப்பல். இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. அடுத்து வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டோன்னா கலர்ஃபுல்லான ஒரு பார்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து பெட்டல். நிறைய பெட்டல்ஸ் ஒன்று சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம், கொரோலா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கொரோலா அப்படின்றது என்ன, பெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து கொரோலா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் அ கலர்ஃபுல் பார்ட். நமக்கு வந்து ஒரு பிளான்ட்டை பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக என்ன தெரியும் அப்படின்னா, இந்த பெட்டல்ஸ் தான் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? அதுக்கடுத்து மூணாவது பார்ட் என்ன அப்படின்னா ஆண்ட்ரிஷியம். ஆண்ட்ரிஷியம் அப்படின்றது இந்த இடத்துல பாருங்கள், நிறைய வந்து ஸ்டாக் மாதிரி அதோடைய டிப்பில் ஹெட் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் வந்து ஆண்ட்ரிஷியம். இந்த ஆண்ட்ரிஷியத்தோட இண்டிவிஜுவலுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாமன். ஓகேங்களா? ஸ்டாமன் அப்படின்றது என்ன, இதோடைய இண்டிவிஜுவல். இங்கே பாருங்கள், இது ஒரே ஒன்று மட்டும் தனியாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம ஸ்டாமன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மூணாவது பார்ட்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து நாலாவதாக வந்து ஒரு ஃப்ளவரில் இந்த இடத்துல சென்டரில் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா கைனீஷியம். இந்த கைனீஷியத்தில் ஒரே ஒரு இண்டிவிஜுவல் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இண்டிவிஜுவலுக்கு பேர் என்ன அப்படின்னா பிஸ்டில் அப்படின்னு பேர். பிஸ்டில். ஸோ பிஸ்டில் அப்படின்றது என்ன, கைனீஷியத்தோட இண்டிவிஜுவலுக்கு பேர் பிஸ்டில். இப்போ இதே மாதிரி இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்து பக்கத்தில் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒவ்வொரு பிளான்ட்லேயும் வந்து அது வந்து வேறுபடும். சரிங்களா? இப்போ ஹைபிஸ்கஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு பிஸ்டில் தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ பிஸ்டில் அப்படின்றது என்ன, கைனீஷியத்தோட இண்டிவிஜுவலாக தான் நம்ம பிஸ்டில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து நாலாவது பார்ட்டு. அப்போ ஒரு ஃப்ளவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் வந்து 4 பார்ட் இருக்குது. என்ன, கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம். கேலிக்ஸோட இண்டிவிஜுவல் செப்பல், கொரோலாவோட இண்டிவிஜுவல் பெட்டல் அண்ட் ஆண்ட்ரிஷியத்தோட இண்டிவிஜுவல் ஸ்டாமன், கைனீஷியத்தோட இண்டிவிஜுவல் பிஸ்டில். இந்த மாதிரி மொத்தம் 4 பார்ட் இருக்குது. சரி, இதில் வந்து இதெல்லாம் ஆக்சசரி பார்ட் அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்து எசென்ஷியல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம். மேலே இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து ஆக்சசரி பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் பிளான்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் வந்து இந்த ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம் தான். சரி, இந்த ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ஆண்ட்ரிஷியம் இருக்குல்ல, இதுதான் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அப்போது ஒரு பிளான்ட்டில் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஆண்ட்ரிஷியம். அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலுக்கு பேர் என்ன, ஸ்டாமன் அப்படின்னு பேர். அப்போ ஆண்ட்ரிஷியம் கன்சிஸ்ட் ஆஃப் வேர்ல் ஆஃப் ஸ்டாமன்ஸ் ரெப்ரசன்டிங் த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். கைனீஷியம் ரெப்ரசன்ட் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். கைனீஷியம் அப்படின்றது என்ன, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அப்போ ஒரு ஃப்ளவரை எடுத்துக்கிட்டோம், அந்த ஃப்ளவரில் வந்து என்ன மாதிரியான பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் எது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு, எது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு ரீப்ரொடக்டிவ் பார்ட்டையும் நம்ம தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை வந்து எடுத்துக்கலாம். மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டை எடுத்துக்கிட்டு அதில் இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டோட ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, அந்த ஸ்டாமனோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கணும். அதை பார்த்து முடிச்சுட்டு ரெண்டாவது அதுக்குள்ளே வந்து எந்த இடத்துல கேமிட்ஸ் வந்து டெவலப் ஆகுது, மேல் கேமிட்ஸ் எப்படி டெவலப் ஆகுது, அதை நம்ம தெளிவாக வந்து பார்க்கணும். ஸோ அப்போ முதல்ல வந்து நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கணும். ரெண்டாவது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த ஃபார்மேஷனை வந்து நம்ம பார்க்கணும். மூணாவது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கேமிட்ஸோட ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, கேமிட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம பார்க்கணும். இந்த 3 விஷயங்களை வந்து நம்ம முதல்ல பார்க்கணும். அப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் இந்த 3 விஷயங்களை நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டோடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் அந்த கேமிட்ஸோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ நம்ம இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல அதோடைய ஸ்ட்ரக்சரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் அண்ட் கேமிட்ஸை பற்றி பார்க்கலாம்.